ரெபாக்கா கிட்ட அவங்க அம்மா போட்டோ கொடுத்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸா வந்து நினைக்கிறேன்னு சொல்றாங்க. நீ பண்ற பிராங்க்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போன வாரம் வில்பர் டூத் பேஸ்ட்ல ப்ளூபெர்ரி கலந்தீங்க. 4 நாளா ஒரு பல்லு ப்ளூவா இருந்துச்சு. அதான் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவரோட நோஸ் ஹேர் கிளிப்பர் எல்லாம் நான் ஷாக் வச்சேன். அதை விட சூப்பரா இருக்கு. அப்புறம் ஹேர் ட்ரையர் எல்லாம் பேபி பவுடர் போட்டேன். அது ஆக்சுவலா உங்களுக்கு வச்ச பிராங்க் எனக்கு தெரியும். ஐ அம் சாரி சொல்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்காக ஒரு ஸ்பெஷல் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க இவங்க. எனக்கு 3 வயசு இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இந்த நெக்லஸ் என்கிட்ட கொடுத்தாங்க. இப்ப நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. என் ஃபேமிலிக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது. இப்ப நீ வச்சுக்கோன்னு நீயே ஸ்பெஷல்னு சொல்றாங்க. கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிட்டு போகும்போது தெரியாம செட் பண்ண ட்ராப்ல வர மாட்டேங்கிறாங்க. இப்ப வர வழியே இல்ல, அவங்க கிட்ட நீ சாரி கேட்டுதான் ஆகணும். நான் இதுக்கு சாரி கேட்கணும்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறான். ஹியரிங் எய்ட நான் ஆஃப் பண்ணிட்டேன், நீ சொல்றத நீ கேட்க. சரி சரி நீ இவ்வளவு சாரி கேட்க ஒத்துக்கிறா. அப்பா ஒரு பக்கம் பையன் சொல்றது கரெக்ட் தான், நான் ஸ்பை ஹண்டர்னு பேரு, பட் எந்த ஸ்பைமே பிடிக்கலன்னு புலம்புறாரு. பையன் அதுக்கு சொல்லல, அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால தான் சொன்னான்னு மரிசா சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து நியூஸ்ல ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா நேரம் இப்ப வேகமா போகுது. முன்னாடி நேரம் செகண்ட்ஸ் காணாம போச்சு, இப்ப மணி கணக்கு காணாம போகுது. இப்படியே போனா 4 மாசம் வருஷம் எதுவுமே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போய் நாமளும் அழிஞ்சு போயிடுவோம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு, அதனால தான் வில்லன் பேசுறான். இவங்க எல்லாம் போட்டு உங்க அன்பானவங்க கூட நேரத்தை செலவிடாம நீங்க அதை வீணடிக்கிறீங்க. எல்லா கேரம் போர்டு உலகமும் அழியும் போது உங்க நேரம் எனக்கு வேணும். நான் தான் அந்த டிக்டாக்கும் தப்பிச்சு போயிட்டா ஓஎஸ்எஸ் பாஸ் கண்டிப்பா அந்த டைம் கீப்பரை பிடிச்சே தீர்வுன்னு சொல்றான். டைம் கீப்பர் குரோனஸ் ஹாப்பியர்ங்கிற கல்லை தேடுறான். அது ஒரு விண்கல். அந்த கல்லை வச்சுதான் இந்த ஆர்மகடான் டிவைஸை ஸ்டாப் பண்ண முடியும். அதை மட்டும் எடுத்துட்டா போது யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. அந்த கல்லு வேற ஒன்றும் இல்ல, மரிசா ரெபாக்கா கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்தால அந்த நெக்லஸ் கொடுத்தா இருக்குது அந்த கல்லு. இப்ப மரிசா கிட்டே அந்த கல்லை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஓஎஸ்எஸ் கிட்டயே. ரெபேக்கா இப்பதான் மரிசாக்காக ஒரு கிரீட்டிங் கார்டு எழுதிட்டு இருக்கா சாரின்னு சொல்லி கேட்டு. பட் அப்பன்னு பார்த்து இவங்க வந்து அந்த நெக்லஸை கேக்குறாங்க திரும்ப. ஓ எம்எல் நம்பிக்கை இல்ல, அதனால தான் திரும்ப கேக்குறீங்க. உங்க நெக்லஸ் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு கோவமா கொடுத்துட்றான். பசங்களான ஒரு முக்கியமான மிஷின், ஐ மீன் வேலைக்கு போற பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. போகும்போது ஆர்கனாடி கிட்ட பசங்களை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மரிசா ஓஎஸ்எஸ்க்கு போய் பாஸ் கிட்ட நெக்லஸ் கொடுக்குறாங்க. ஆனா தொடர்ந்து பார்த்தோட தெரியுது பாக்ஸ்ல நெக்லஸ் இல்ல. அதுக்கு பதிலா குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாட உள்ள வச்சு தந்திருக்கா. இந்த நெக்லஸ் இவர் தான் இருக்கு. சரி அவகிட்ட திரும்ப வாங்கலான்னு போகும்போது வேணா டிக்டாக் பிடிக்க போ, டிக்டாக் பிடிச்சினா அந்த வில்ல டைம் கீப்பரையும் பிடிச்சலாம்னு சொல்றான் பாஸ். டிக்டாக் பிடிச்சறான். அதுக்கு முன்னாடி பசங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க போறாங்க. இப்ப வீட்டுல வர வில்ல ஆளுங்களா வந்துடுறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள வார்னிங் பாதுகாப்பா பேனிக் ரூமுக்கு போங்க அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லுது. என்ன மறுபடியும் பிராங்க் பண்றியா அப்படிங்கிறதுக்கு நான் ஒன்னும் பிராங்க் பண்ணலன்னு சொல்றேன். ஆளுங்களா கதை உடைச்சிட்டு வராங்க உள்ள. அப்போ ஒரு சிஸ்டம் பசங்களை ஸ்கேன் பண்ணுது. ஐடென்டி மேட்ச் பண்ண வாட்டி ஒரு சின்ன வழி ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த வழி வழியா போனோடனே ஒரு பெரிய ரூம்க்கு வந்துடுறாங்க. இதுதான் அந்த பேனிக் ரூம். அநேகமா இதுதான் அந்த பேனிக் ரூம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா இது ஒரு ரூம், எனக்கு கொஞ்சம் பேனிக்கா இருக்கு. சோ பேனிக் ரூம். அப்ப அங்க மரிசாவோட பழைய ரெக்கார்டிங் ஒன்று பிளே ஆகுது. ஹலோ பசங்களா, நான் உங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது இந்த பேனிக் ரூம் கட்டிட்டேன். அப்பதான் என் வேலைகள் மூலமா வர ஆபத்துல இருந்து உங்களை பாதுகாக்க முடியும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். நான் ஒரு ஸ்பை. ஆர்கனாட் ஒரு நாய் கிடையாது, அது ஒரு அட்வான்ஸ்டு ரோபோட்டிக் கோஆர்டினேட் ஆபரேட்டிவ். உங்களை பாதுகாக்க தான் இருக்கு. இது ஏதாச்சும் பிராங்கா? பாப்பா இது ஒண்ணு பிராங்க் இல்ல. என்ன நாய் பேசுது? வெளிய வர ஆளுங்களா உள்ள வர பாக்குறாங்க. உங்களை பாதுகாக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். வந்து ஹேண்ட்ஷேக் கொடுங்க. ஹலோ பையா எப்படி இருக்க? சிசில் கையை பிடிச்சிருந்தா கையோட வந்துருது. அதுல சென்ட்ரி மோட் அட்டாக் மோட் போட்டுருக்கு. பசங்களா பேனிக் ரொம்ப தாக்குறாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஜெட் லூக்ஸ்ல உட்காருங்க. அது உங்களை ஓஎஸ்எஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு வரும். அண்ட் சேட் இதெல்லாம் நீங்க மனுஷங்க நாய் கிட்ட சொல்லுவீங்க, நான் உங்களுக்கே சொல்லிட்டேன். பசங்க அதுல போய் உட்கார்ந்தோன்னே ஒரு ஜெட் வந்துருச்சு. அந்த ஜெட்ல பறந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த ஆளுங்கள அவங்க வச்சு இந்த வெப்பனையே ஒரு ஜெட் மாதிரி யூஸ் பண்ணி அதுல ஏறி துரத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஜெட் சும்மா தாறுமாறா பறக்குது, செம ஃபாஸ்டா போகுது. பசங்களா இதை நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஜெட் அட்டாக் பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன வேகமா போய் ஆகணும். உங்க ஜெட் இப்ப தனித்தனியா பிரின்னு சொல்றாங்க. ஜெட் இன்னும் ஃபாஸ்டா போய் தனித்தனியா பிரியுது. இது ஒரு வீடியோ கேம் தான் இருக்கு. கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டு ஸ்லோவா ஸ்டீரிங் பண்ணணும்னு சிசில் சொல்றான். அப்பயே அது ஃபாஸ்டா தான் போகுது. சிசிலுக்கு போன வேகத்துல வாந்தியே வருது. தம்பி வாந்தி பேதியில இந்த பேக்ல போன ஏன் மேல போயிடாத. அந்த ஆளுங்களா விடாம சேஸ் பண்ணிட்டே வராங்க. இதை கொக்கி மாதிரி எல்லாம் கண்ணை வச்சு பிடிக்க பாக்குறாங்க. தம்பி என்ன இவ்வளவு வாந்தி எடுக்கிற, நாத்த குடல புடுதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி திறந்துடுறான். சிசில் அந்த வாந்தி பேக் வர அப்படியே வெளியே தூக்கி போடுறான். அது ஒரு ஆள் மேல பட்டு விழுந்துடுறான். டேய் இன்னும் எத்தனை பேக் வச்சிருக்க? 2 இருக்கு. சீக்கிரம் தூக்கி போடு. முதல் பேக் தூக்கி போட்டா அது மிஸ் ஆயிடுச்சு. பாவம் ஒருத்தர் ஜன்னல் கிளீன் பண்ணாரு, அங்க போய் வந்துருச்சு. கடைசியா 2வது பேக் போட்டோன்னு அது ஒருத்த மேல பட்டு அவன் இன்னொருத்தன் தள்ளிவிட்டு 2 பேருமே வந்துடுறாங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் வாந்தின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா எங்க ஓஎஸ்எஸ் வந்துட்டாங்க. அங்க இவங்கள ஒருத்தங்க கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க தான் பழைய ஸ்பை கிட்ஸ் படத்துல வந்தவங்க. இவங்க பேரு கார்பன் காட்டஸ். இவங்க ஆன்டி தான் மரிசா. அவங்க சொல்லிட்டா பசங்களை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. அப்பா ஒரு பக்கம் பேசாம நம்ம டைம் கீப்பரை ஃபாலோ பண்ணி போலாம், அவனை பிடிச்ச கூட நம்ம ஷோ ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப டைம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போகுது. நாள் என்ன நாள்னே தெரியல, அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்குது. இங்க அப்படியே ஓஎஸ்எஸ்ல ஆர்கனாட் சாப்பாடா ஒரு டைட்டானியம் மெட்டல சாப்பிடுது. கார்மன் இவ ஸ்பை கிட்ஸா இருக்கும்போது இவ யூஸ் பண்ண பொருட்கள்லாம் காமிக்கிறா. அப்புறம் ஸ்பை கிட்ஸ் டிவிஷன் கூட்டிட்டு போறா. இதுதான் பழைய ஸ்பை கிட்ஸ் டிவிஷன். 7 வருஷத்துக்கு முன்னாடியே பட்ஜெட் காரணமா இதை நிப்பாட்டிட்டாங்க. அங்க பார்த்தா பழைய படங்கள்ல காமிச்ச கேஜெட்ஸ் அது இது நிறைய இருக்கு, செமையா இருக்கு. எப்ப ரால்ஃபி எப்படி இருக்கு? அகாடமிக்கு ஒண்ணா போடமே. ஆஹா உன்னை ஷட் டவுன் பண்ணி வச்சிட்டாங்களா? அங்க ஸ்டாம்பர் ஹேமர் ஹேண்ட்னு ஒரு கேஜெட் இருக்கு. அது எலக்ட்ரான் ஃபீல்ட வச்சு சூப்பர் ஹியூமன் இம்பாக்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஃபீல்டு ஆம்பிஷியஸ் அப்ளைஸ்னு கூட ஒன்று இருக்கு. அதில்
ட்ராப் பிராங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த 2 கேஜெட்டையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா கார்மன் இதை ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. ஒரு சிறந்த ஸ்பையா இருக்க கேஜெட் முக்கியம் இல்ல, அறிவு தான் முக்கியம்னு சொல்றான். ஆமா, இவங்க 2 பேரும் யாருன்னு எடுத்துக்க, இது நானி என் தம்பி ஜூனி, ஸ்பை கிட்ஸ் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்பை கிட்ஸ். சரி, இப்போ உங்க தம்பி எங்கன்னு எடுத்துக்க, அதை பத்தி நாங்க பேச மாட்டோம்னு சொல்றாங்க. சரி பசங்களா, இங்க வெயிட் பண்ணுங்க, உங்க சித்தி வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்கன்னு ஒரு ரூம்ல விட்டுட்டு போறாங்க. அந்த ரூம்ல நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் காலி பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் மரிசா அந்த டிக்டாக்கை தேடி வந்திருக்காங்க. அந்த டிக்டாக் நம்ம வீட்டை நாசம் பண்ணி உங்க அக்காவை சேஸ் பண்ணி போயிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆலி, எஸ், குட் திங்கிங். அவங்களை அழிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கேஜெட் வெல்கம் பேக் ஏஜென்ட். டிக்டாக்கை ஃபாலோ பண்ணி டைம் கீப்பரை கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி பேக்கப்புக்கு வெயிட் பண்ணுங்க. என் குழந்தை தானே பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட உள்ள போய் பார்த்தா உள்ளதான் அந்த டிக்டாக் ஆளுங்களும் இருக்கிறாங்க. குழந்தைக்கு பசிக்குன்னு பால் பாட்டில் கொடுத்து அதை ஒரு பாட்டில் கீழே போட்டு ஜஸ்ட் மிஸ்ல பிடிக்கிறாங்க. அந்த பாப்பா வேற எப்பயும் போல பாம்பு போடுது. பாம்பு போன நாத்த நறுது. அட எவன்டா அந்த பாம்பு போடுறது? ஏன்னா நாத்த நறுது தாங்க முடியலடா. அப்பா மூக்க விட்டு போக மாட்டேதே. இந்த நாத்தத்துல கண்ணு தெரிய மாட்டேது. சரியா ஆர்மேகடான் டிவைஸ் எடுத்து மரிசா இங்க வந்தாங்க. ஆனா அங்க டிவைஸ் இல்ல, இது ஒரு ட்ராப். டேய் எவ்வளவு ஒரு வழி பண்ணுங்கடா. பூம் பூம். பேபி பவுடர் எடுத்து இந்த பக்கம் ஒரு தூவு, அப்புறம் டைப்பர் எடுத்து அந்த பக்கம் ஒரு போடு. அவ்வளவுதான். இவங்க குடி மிஸ் தப்பா சுட்டுறானுங்க. வலைய அவங்க ஆளுங்க மேலே போட்டுறானுங்க. பட் இவ்வளவு பண்ணியும் அந்த டிக்டாக் மண்டையை மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஒரு பக்கம் சிசில் அப்ப சாப்பிட ஆரம்பிச்சவ இன்னும் சாப்பிட முடியல, சாப்பிட்டுட்டே இருக்கிறான். நம்ம சித்தி மேல நான் என்ன கோவமா தான் இருக்கேன். அவங்க ஸ்பைன்னு சொல்லவே இல்லை. நான் அவங்கள விடவே சிறந்த ஸ்பையா மாறுவேன். ஸ்பை கிட்ஸ் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு கார்மன் சொன்னாங்க. அந்த டைம் கீப்பரை நாம பிடிச்சா என்ன, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் அவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறான்னு. சிசில் அந்த கேஜெட்டை ஹேக் பண்ண பாக்குறான். பட் அது வேலையே செய்ய மாட்டேது. இந்த டைம்ல ரெபேக்கா எலக்ட்ரிக் ஷாக் கம்பால்னு ஏதோ பபிள் கம் என்ன துப்புறா, அதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. கேஜெட்ல பேட்டரி இருக்கு, ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இல்லவே இல்லை. சரி கேஜெட் எல்லாமே வெளியே போகணும்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. பசங்களா இங்க என்ன பண்றீங்க? என் நாய் தேடி வந்தங்க. இதோ இருக்குது எங்க நாய். ஆமாங்க, நான் தாங்க நாய். ஐ மீன் உஃப் உஃப். டே பசங்களா, அவங்கள உசாராயிட்டாங்க. ஓடுங்கடா. அச்சோ, எங்க போனாலும் துரத்திட்டு வராங்களே. ஹே, என் காலர் பிடிச்சி இழுங்க. இழுத்த உடனே ஆயில் விடுது. ஆயில் எல்லாரும் வலிக்க விழுந்துடுறாங்க. ஆசம். ஆனா அப்பயும் துரத்திட்டு வராங்க. என் வாழை பிடிச்சி தூக்கி விடு. இதுக்கு பெருத்தான் பர்ட் பாம். உருண்டை ஏதோ வருது, அதுல வலிக்க விழுறாங்க எல்லாரும். அது சாதா உருண்டை இல்ல, எல்லாமே பாம் மாதிரி இருக்கு, எல்லாமே வெடிக்குது. சூப்பர், பல வித்தைகளை வச்சுக்கிறியா டாகி? இன்னும் ஒரே ஒரு வித்தை என்கிட்ட இருக்குது. என் விரல பிடிச்சி இழுங்க. இழுத்தோடனே பாம் போடுது. டேய் இது எதுக்குடா பண்ண? உங்களை கலாச்சி சிரிக்கத்தான் பண்ணேன். சைலண்ட் பட் ஆபத்தானது. இவங்க அப்படியே பேசிட்டு டெலிமேட்டிக் ஆர்கானிசம் ஆசிலேஷன் டிரான்ஸ்போர்ட்டர் ஷார்ட் டூட் அப்படின்னு ஒரு மிஷின் கிட்ட வந்துடுறாங்க. டபுள் ஓ ஊஃப் அப்படிங்கிற பாஸ்வேர்டை நாய் சொல்ல இவங்க போட்டு அந்த சிஸ்டம்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. உள்ள ஒரு கோட் இருக்கு, அதை வச்சுதான் டைம் கீப்பரோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும். பட் அது யாருமே கிராக் பண்ணவே இல்லை. அப்பதான் சிசில் சொல்றான், இது கோட் இல்ல, இது ஒரு அனகிராம் அப்படின்னு. எல்லா நம்பர்ஸையும் எடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டரை மாத்தி போட்டா போதும் ஏதாச்சும் வார்த்தை வரும். சோ அப்படி வந்த வார்த்தை பிக் டைம் வாட்ச் ரிப்பேர் ஷாப். இந்த டூட்டுங்கிறது ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸ். அதை யூஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்துக்கு போறாங்க. வாட்ச் கடைக்கு டெலிபோர்ட் ஆகும்போது பார்ட்ஸா பிரிஞ்சு போறாங்க. இவங்க பார்ட்ஸ் எல்லாம் வேற வேறையா மாறுது. இப்படியே கடைசியா அந்த வாட்ச் கடைக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துடுறாங்க. டேய் அரங்கநாட், உனக்கு என்ன ஆயிடுச்சு? சும்மா விளையாண்டவங்க கிட்ட. அந்த வாட்ச் கடைக்குள்ள போய் பார்த்தா ஃபுல்லா வாட்ச் கிளாக்ஸ் தான் இருக்குது. அதுல ஒரு கிளாக்ல அனகிராம் இருக்கு. அதெல்லாம் திருப்பி போட்டு பார்த்தா எலிவேட்டர்னு வார்த்தை வருது. அந்த கிளாக்கு கீழே நிறைய பட்டன் மாதிரி வாட்ச் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் திருப்பி பாக்குறாங்க. திருப்பி ஒரு எலிவேட்டர் அங்க வருது. அந்த எலிவேட்டர் சரணி உங்களுக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போகுது. அந்த இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கடிகார மாதிரி ஒண்ணு இருக்கு. முள்ளு கூட பெருசா இருக்கு. ஒரு காசை தூக்கி போட்டா அதுவே செதறுது. டோர் அங்க இருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் போறவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா போயிடுறா. சோ சிசலுக்கு ஒரு வழியில இவங்க ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி போறாங்க. இப்படி ரெபேக்காவும் ஆர்கனட்டும் போயிடுறாங்க. பட் சிசல் ஒரு முள்ளுல மாட்டிக்கிட்டான். நல்ல வேலையா ஒண்ணு அவளை மறுபடியும் எகிரிட்டு வந்து வந்துடுறான். அப்பா ஒரு பக்கம் ஸ்பை ட்ராக்கர் 6000 ஒரு டிவைஸ் ரெடி பண்றாரு. அது ஸ்பைலாம் காட்டும். சோ அந்த டிவைஸ் உங்களுக்கு வழிகாட்ட இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இங்க ரெபேக்கா சிசில்ல ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட வந்திருக்காங்க. அதுல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி போட்டுருக்கு. 1930ல நடந்த டைம் டிராவல் எக்ஸ்பெரிமெண்ட் அது. அதுல ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிட்டான். அந்த டைம் டிராவல் யூஸ் பண்ண டிவைஸ்க்கு பேரு ஆர்மேகடான் டிவைஸ். 1936ல ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் குரோனோஸ் ஆம்பியர். அதை வச்சு மட்டும் தான் அந்த ஆர்மேகடான் டிவைஸை ஸ்டாப் பண்ண முடியும். அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு கடைசியா தான் சொல்லுவாங்க. இப்பதான் உங்களுக்கு புரியுது அந்த நெக்லஸ் தேடி தான் வந்திருக்காங்க. சோ இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி போறாங்க. பட் டிக்டாக் இவங்களை மடக்கி பிடிச்சிடறான். இவங்க நல்லா மாட்டிட்டாங்க. அந்த டைம் கீப்பரும் அங்கதான் இருக்கா. சுத்திலையும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. நல்லாவே காப்பாத்துறதுக்கு என் கிட்ஸ் கிட்ட இருந்து தள்ளி காப்பாத்த வந்திருக்காங்க. இவங்க வச்சிருந்த அந்த கேஜெட்டையும் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. இனிமே என்ன சண்டை தான். சிசல் சும்மா போட்டு தக்கறான். கேஜெட் வச்சு அடிச்சோன்னு எல்லாரும் எகிரிட்டு போய் விழுறாங்க. ரெபேக்கா கிட்ட ஒரு எலக்ட்ரிக் பெல்ட் இருக்கு. அதை வச்சு அடிக்கிற எல்லாத்தையும். இப்படி சண்டை வெறுத்தனமா போயிட்டு இருக்கும்போது அப்பா அங்க வந்துடுறாரு. அந்த டிவைஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த டிவைஸ் ஒரு டஸ்ட்பின்குள்ள போக சொல்லுது. அதுக்குள்ள போனோடனே ஸ்ட்ரைட்டா இவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ அங்க வந்த வாட்டி இவங்க போற சண்டை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து வீடியோ எடுக்கிறாரு. சும்மா அப்படியே சுத்தி சண்டை போறாங்க. அடிக்கடிக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டே இருக்கிறானுங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. சோ ஆர்கனட்டோட அட்டாக் மோட ஆக்டிவேட் பண்றாங்க. அட்டாக் மோட ஆக்டிவேட் ஆனே சும்மா பூந்து நோத்தி தள்ளுது எல்லாத்தையும். பட் இவங்க இவ்வளவு பண்ணி டைம் பிளேஸ்னு சொல்லி கூட்டிகிட்டே ரோபோட்ஸ் எல்லாம் அனுப்புறான் டிக்டாக். அந்த ரோபோட்ஸ் அப்படியே வந்து அலேக்கா அந்த நெக்லஸ் ஆட்டி போட்டுட்டு போயிருச்சுங்க. ஸோ இவங்களும் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சாரி மரிசா சித்தி, நெக்லஸ் போயிருச்சு. ஆமா மரிசா, நெக்லஸ் போயிருச்சு. எங்களுக்கு அதை பத்தி சுத்தமா தெரியாது. ஏன்னா நாங்க தான் முட்டாள் பசங்களாச்சே. பரவாயில்ல, நீங்க 2 பேரும் தைரியமான பசங்க. அதை நினைச்சு பெருமையா தான் இருக்கு. இதை எங்க அம்மாவும் சொல்லுவாங்கன்னு ரெபேக்கா சொல்றான்.
அப்ப அப்பா மரிசா கிட்ட ஹே வாட்ச் ஷாப்ல ஒரு ஃபைட் நடந்துச்சு, நான் உண்மையான ஸ்பைஸை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. சோ அந்த வீடியோ பார்த்தா மரிசா நல்லா மாட்ட போறாங்க. அப்பா இப்பதான் ஒரு ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் ஜூம் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் தெரியுது இது உங்க ஃபேமிலின்னு. இது தெரிஞ்ச உடனே டக்குனு காஃபி ஊத்தி அதை அழிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ண? இட்ஸ் ஓகே சார், என்கிட்ட ஒரிஜினல் டேப் இருக்கு, அதையும் கடிச்சு துப்பிடுறாரு. சோ கடுப்பா இவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. மரிசா இவர்கிட்ட வந்து சாரி கேக்குறாங்க மறைச்சதுக்கு. பட் இவர் கோவமா இருக்காரு. நானே ஒரு ஸ்பை ஹண்டர், பட் இவ்வளவு நாளா ஒரு ஸ்பை கொடுத்தா குடும்பம் நடத்திருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். எனக்கு வேலையும் போயிடுச்சு. இப்ப இதெல்லாம் யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா டைமும் இப்ப ரொம்ப 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 ஃபாஸ்டா போகுது. உலகம் அழிய போகுது டைம் இல்லாம. அந்த பாஸ் கிட்ட ஆர்மகடான் டிவைஸ் இன்னும் சேஃபா தான் லெவல் 13ல இருக்கு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் எப்படி டைம் போகுதுன்னு தெரியல. சோ இதுக்கு தான் 2 சீக்கிரட்டான ஏஜென்ட் நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், கார்மன் அப்புறம் ஜூனி அப்படின்னு சொல்றான். ஜூனி திரும்ப வந்துட்டான். வந்த உடனே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. உனக்கு இதுக்கு பேட்ச்னு சொல்லிட்டு இவ குப்பத்தடியில போட்டுறா பேட்ச். சோ இவங்களும் அந்த டைம் கீப்பரை ஸ்டாப் பண்ண போயிடுறாங்க. மறுபடியும் பசங்கள ஒரு ரூம்ல அடைச்சிடறாங்க. நம்மள எதுக்கு இங்க அடைச்சாங்க? நான் பத்தி குழந்தைய பாத்துக்கணும். டேய் நீங்க எங்கடா பாத்துக்கிறீங்க குழந்தைய? நான் தானே பாத்துக்கிறேன். அப்ப அங்க பாஸ் வர. அந்த பாஸோட வாட்ச் வித்தியாசமா இருக்கிறத ரெபேக்கா பாக்குறான். நைஸ் வாட்ச். உன் பேரு என்ன? டேஞ்சர் டி ஆமா. அது ஒரு அனகராமா? அந்த பேரை மாத்தி மாத்தி போட்டு பார்த்தா ஆர்மேகடான்னு வருது. சிசில் அவன் ஹியரிங் எய்டோட சவுண்ட் அதிகப்படுத்தி பாக்குறான். என் கையில 3 வாட்சுக்கு மேல சத்தம் சொல்றான். இப்பதான் தெரிய வருது அந்த பாஸ் தான் டைம் கீப்பர், அந்த பாஸ் தான் வில்லனே. இது தெரிஞ்சவட்டு இந்த ரூம் ஸ்கேனரை டேமேஜ் பண்ணிட்டு இவங்களை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க ரூம்லயே. எல்லா ஸ்பைஸும் அந்த வாட்ச் கடைக்கு போயிட்டாங்க. மரிசா கிட்ட பசங்க கால் பண்ணி சொல்றாங்க இந்த உண்மையை. பட் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏதோ பிராங்க்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்களும் அங்க போனது தெரியுது பாஸ் தான் டைம் கீப்பர்னு. அது மட்டும் இல்லாம ஆர்மேகடான் டிவைஸ் சொன்ன மாதிரியே லெவல் 13ல தான் இருக்கு. பாஸ் ஒரு வாட்ச் வச்சிருந்தாலும் அது வந்து ஒரு ஃப்ரீஸ் டிரான்ஸ்மிட்டர். அதை ஆன் பண்ண உடனே ஓஎஸ்எஸ் ஆளுங்க எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க பேட்ச்ல ஒரு சிப் இருக்கு. சோ எல்லாரையுமே ஈஸியா ஃப்ரீஸ் பண்ணிட்டு இவன் அந்த லெவல் 13 நோக்கி போக ஆரம்பிச்சிடுறான். பட் ஜூனி மட்டும் ஃப்ரீஸ் ஆவே இல்லை. ஏன்னா இவன் பேட்ச்ல டஸ்ட்பின்ல இருக்குல்ல. சோ இவன் மொத்தங்களை காப்பாத்துறான். அப்படியே கார்மன் கிட்ட லைட்டா விளையாட்டு காமிக்கிறான். ஒரு பக்கம் பசங்க ஆர்கனாட்டை ஆக்டிவ் மோட்ல போட்டு கதை உடைச்சிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்களுக்கு தேவையான கேஜெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அங்க கொஞ்சம் ஆளுங்க வேற இருக்காங்க. சிசில எல்லாத்தையும் சமாளிச்சிடறான். லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறான். ஏன்னா இது 3Dக்காக எடுக்கப்பட்ட சீன். ஒரு பக்கம் மரிசாவும் கேங்கும் மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. ஒரு பெரிய சாண்ட் கிளாக் உள்ள மாட்டிக்கிறாங்க. சிசில் லெவல் 13 கதை உடச்சு போலான்னு பாக்குறான். பட் கேஜெட் பவர் தீந்து போயிடுச்சு. சோ இவன் போட்டிருந்த ஹியரிங் எய்டோட வால்யூம் அதிகப்படுத்தி காதால கேட்ட இந்த காம்பினேஷன் லாக் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா உள்ள பல்லா இருக்கு. பேசாம இவங்க ஆளுங்க கிட்ட சரண்டர் ஆகி அங்க போயிடலான்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க வேணுன்னு. இந்த ஆர்கனாட்டும் பாப்பாவும் சேஃபா இருக்காங்க. ஆர்கனாட் அப்பாக்கு மெசேஜ் அனுப்புது, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க, எல்லாரும் ஆபத்துல இருக்கிறான்னு. பசங்க சரண்டர் ஆகிற மாதிரி ஐ ஸ்பைக்கிட்ஸ் ரோபோ வச்சு செயின் ஆட்டை போட பாக்குறாங்க. பட் வாட்ச் தான் கிடைச்சிச்சு. செயின் உள் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். இப்பதான் பாஸ் அவன் கதையை சொல்றான். ஏன் அவன் வில்ல நாட்டம் ஆனான்னு. நான் பண்ணது எல்லாமே இந்த டிவைஸ் மூலியமா டைம் டிராவல் பண்ணத்தான். இதுதான் எங்க அப்பா. அப்புறம் இந்த சின்ன பையன் தான் நான். எங்க அப்பா கூப்பிட்டா கூட அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். எங்க அப்பாவும் கொஞ்சம் பேர் வெல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு டைம் டிராவல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது வேலை செய்யல. நான் விளையாட்டுத்தனமா கிட்ட போயிட்டேன். அப்ப ஃப்ரீஸ் ஆயிட்டேன். இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த ஆர்மகடான் டிவைஸ் ஸ்டாப் ஆகவே இல்லை. நான் டைம்ல மாட்டிக்கிட்டேன். நான் தான் அந்த பாய் ஃப்ரோசன் இன் டைம். எங்க அப்பா என்னை காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ணாரு. பட் அவரால் முடியல. ஒரு வயசாகி சாகிறத என் கண்ணால பார்த்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சில வருஷங்கள் கழிச்சு ஒரு எரிக்கல் பூமியில விழுந்துச்சு. அதுதான் குரோனோசாஃபியர். அந்த குரோனோசாஃபியர் கல்லை வச்சு மட்டும் தான் ஆர்மகடான் டிவைஸை ஸ்டாப் பண்ணி என்னை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அந்த கல்லை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் என் கூட எங்க அப்பா இல்ல, நான் மட்டும் பழிச்ச என்ன பிரயோஜனம்? சோ அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை காப்பாத்ததான் இவ்வளவு பண்ணா. சோ அதுக்கு தான் இந்த மிஷின் உருவாக்கணும். ஆனா நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் காலத்தை உன்னால மாற்றவே முடியாது. நீ திரும்ப திரும்ப நீயே